சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், இங்க பாருடா, உனக்கு நான் பணம்லாம் தரமாட்டேன். உன் வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மல்லிகை சாமான் இதெல்லாமே தான் வாங்கி தருவேன். அதை வாங்கிட்டு போறியா? சரிங்க மேடம். சார், எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன இருக்கிற உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா? ஏழு காயத்ரி, என்ன வேணும்? இந்த பையனுக்கு மல்லிகை சாமான் வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட பணம் ரொம்ப கம்மியா இருக்கு சார். மளிகை சாமானுக்கு எவ்வளவு வருதோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாசம் எனக்கு சம்பளம் வந்ததும் நான் அந்த கடனை திருப்பி கொடுத்துருவேன். மளிகை சாமானுக்கு எவ்வளவு பணம் ஆகுதோ அது மொத்தத்தையும் நானே கொடுக்கறேன். நீ எனக்கு திருப்பி எல்லாம் தரவே வேண்டாம். ஐயோ சார், அது தப்பு. நானா தான் விருப்பப்பட்டு அந்த பையனுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு செலவழித்து விடுறது நியாயம் இல்ல சார். சரி, அப்ப ப்ரொவிஷன் செலவெல்லாம் நீ ஏத்துக்கோ. தம்பி, உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தரணும், சரியா? இது என்னோட கார்டு. இந்த பார், பேர் போட்டிருக்கு பார். ஹாஸ்பிட்டல் போனதும் நீ அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. உனக்கு எவ்வளவு செலவாகுதோ அதெல்லாம் நானே கட்டுறேன், சரியா? சரிங்க சார். குட் பாய். உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு சார். அந்த பெரிய மனசு வர்றதுக்கு காரணமே நீ தானே காயத்ரி. சரி, நீ போய் ப்ரொஃபஷனுக்கு பணம் கொடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன். தா, பின் நம்பர் 1406. சரிங்க சார். வாடா. வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் வாங்கி தரேன். சரிங்க மேடம். இங்கே நில்லு. வாமா. அண்ணே, 2 கிலோ சக்கரை தாங்க. சரிம்மா. வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அம்மா குணமாகி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? படிக்க போகணும் மேடம். உங்க அம்மாவோட கஷ்டம் தீரணும்னா நீ படிச்சு பெரிய ஆளா ஆகணும். படிப்பு மட்டும்தான் உன் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். நல்லா படிக்கலனா இப்படி 4 பேர்கிட்ட எப்பவுமே உதவி கேட்டுட்டு தான் இருக்கணும். நல்லா படிச்சா மட்டும்தான் 4 பேருக்கு நீ உதவி செய்யற மாதிரி வாழ முடியும். எப்படி வாழ போறேன்னு நீ தான் தீர்மானிக்கணும். 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி வாழணும் தான் மேடம் ஆசைப்படுறேன். அந்த நினைப்பு இருந்தா போதும், எதிர்காலத்துல நீ பெரிய ஆளா வருவ. போயிட்டு வா. வர மேடம். தேங்க்ஸ் மேடம். இந்தாங்க சார். காயத்ரி, உண்மையிலேயே நீ நல்ல காரியம் பண்ணிருக்க. உன்னை எப்படி பாராட்டுறதுனே எனக்கு தெரியல. சார், நல்ல காரியம் செய்யறது பாராட்டுறாங்கன்னு இல்ல, புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு. எப்பவுமே செஞ்ச உதவிக்கு பாராட்டியும் எதிர்பார்க்க மாட்டேன், அதுக்காக பணத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன். குட், நல்ல கேரக்டர். உன்னை கட்டிக்க போறவன் உண்மையிலே கொடுத்து வச்சவனா தான் இருப்பான். அப்படின்னா நீங்களும் கொடுத்து வச்சவர் தான் சார். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல சார், அந்த கொடுத்து வச்சவன் எங்க இருக்கான்னு கேட்டேன். கூடிய சீக்கிரமே அவனை உன் கண்ணுல கடவுள் காட்டுவார். என் கண்ணு முன்னாடி தானே இருக்க செழியா. காயத்ரி,
போலாமா? ஆ